ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் இருக்கக்கூடிய ஹனுமந்த குளம் பற்றி தான் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி குறித்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாயிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். திருமலையில் கோவிலை சுற்றி நாம் நடந்தே போய் வணங்கக்கூடிய முக்கிய ஸ்தலங்கள் பற்றியும் நாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு சில இடங்கள் பற்றியும் நிறைய வீடியோக்கள் நம்ம சாயிமா விலாக் சேனலில் ஆல்ரெடி வந்துருச்சு. மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் திருமலான்னு சொல்லிட்டு தனி பிளேலிஸ்ட்டே நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வரிசையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தான் ஹனுமந்த குளம், ஹனுமன் குண்டுன்னு சொல்லி இதை அழைக்கிறாங்க. திருமலையில் ஜபாலி ஆஞ்சநேயர் கோயில், பேடி ஆஞ்சநேயர் கோயில்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் ஆஞ்சநேயர் வீட்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அல்லது பல கோவில்களில் உபசன்னதியாக ஆஞ்சநேயர் இருப்பார். இங்கே மெயின் காடாகவே, அதாவது ஹனுமந்த குளம்ங்கிற ஒரு இடத்துல ஆஞ்சநேயருக்குனே தனி கோவில் இருக்குது. இங்கே சிவபெருமானும் இருக்கார், பெருமாளும் இருக்கார். அவங்க குட்டி குட்டி தெய்வங்களாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இங்கே மெயின் காடு ஹனுமன் தான். இங்கே ஒரு குளம் இருக்குது, ஹனுமந்த குளம் சொல்லி இதை அழைப்பாங்க. இதோ இது பார்க்குறது தான் ஹனுமந்த குளம். வருஷத்தில் 365 நாளும் இந்த குளத்தில் தண்ணி வற்றவே வற்றாது. முன்னெல்லாம் இங்கே நீராடிட்டு போயிருக்காங்க. இப்போ செத்தைகள் செடிகள்லாம் விழுந்து நீராட முடியாத அளவுக்கு இருக்குது. ஆனால் இதில் நீராடினாலும் சரி, கொஞ்சம் தண்ணீரை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிட்டாலும் சரி, நாம் செய்த பாவங்கள் அனைத்துமே போகுங்கிறது ஒரு ஐதீகமாக இருந்துட்டு வருது. பூசாரிகளும் இங்கே பூஜை செய்துட்டு போகிறாங்க. அதிகாலையில் வந்தோம்னா பூசாரிகள் இங்கே இருப்பதை நம்ம பார்க்க முடியும். இங்கே வந்துட்டு போகிறது நமக்கு ரொம்ப சேஃபான ஒரு ஏரியா தான். இந்த இடத்துக்கு ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்தே வந்துடலாம். இந்த ஹனுமந்த குளத்துக்கு எப்படி நடந்து வரணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ ஃப்யூச்சரில் நம்ம சேனலில் வர இருக்குது. ஏன்னா இந்த ஹனுமந்த குளம் பக்கத்துலேயே இன்னும் சில கோவில்களும் இருக்குது. அதை பற்றி வீடியோலாம் போட்டுட்டு இந்த கோவில்களுக்கெல்லாம் எப்படி போகலாம்னு சொல்லிட்டு ஒரே வீடியோவாக நம்ம சேனலில் கொடுக்குறேன். நான் போகும்பொழுது ரொம்ப அமைதியாக இருந்தது, சலசலப்பெல்லாம் இல்லை. ஏன்னா நிறைய ஆட்களை அந்த இடத்துல பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அங்கே இருக்கக்கூடிய பெருமாள் சிலை. திருமலையில் இருக்கக்கூடிய அவுட்டர் ரிங் ரோட்டில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கோயில்களுக்கெல்லாம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ நம்ம சேனலில் வந்துடும். அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய, அதாவது ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைக்காரங்கள்ட்டையோ அங்கே வேலை பார்க்கக்கூடியவர்கள்ட்டையோ நீங்கள் இந்த ஹனுமந்த குளம் பற்றி கேட்டிங்கனாலே அங்கே எப்படி போகணும்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இவ்வளோ அமைதியான ஸ்பேஸாக இருக்குது, இங்கே வர்றது அவ்வளவு சேஃபாக இருக்குமான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம். ஆட்கள் நடமாட்டம் 24 ஹவர்ஸும் இருக்கக்கூடிய ஏரியா தான் இது. எந்த விதமான பயமும் வேணாம். ஒரு பாதுகாப்பான இடம்தான். வனவிலங்குகள் இந்த இடத்துல ஸ்பாட் பண்ணதா இது வரைக்கும் எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இதுக்கு முன்னாடி எந்த ஒரு நியூஸும் கேள்விப்பட்டதும் இல்லை. ஐயர்கள் இங்கே பூஜை பண்ணிட்டு போகிறாங்கனாலே தெரிஞ்சுக்கங்க இந்த கோவில் எவ்வளவு புனிதமானது, எந்த அளவுக்கு முக்கியமானதுன்னு சொல்லிட்டு. ஹனுமந்த குளத்தில் நீராடினாலோ அந்த தண்ணீரை எடுத்து நம்ம தலையில் தெளிச்சிட்டாலோ நம்ம பாவங்கள்லாம் போயிடும். முன்ஜென்மத்து பாவமாக இருக்கட்டும், இந்த ஜென்மத்தில் செய்த பாவங்களாக இருக்கட்டும், எல்லாமே போயிடுங்கிறது தான் ஐதீகமாக இருந்துட்டு வருது. இந்த ஹனுமந்த குளம் பக்கத்திலேயே நாகமல்லி தபோவனம், பாண்டவ தீர்த்தம் சொல்லிட்டு பல்வேறு முக்கியமான இடங்கள்லாம் இருக்குது. அடுத்தடுத்து நம்ம சாயிமா விலாக் சேனலில் அந்த கோவில்களோட சிறப்புகளையும் கொடுக்குறேன். கடைசியாக இந்த 3 கோவிலுக்கும் எப்படி நம்ம ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகிறதுன்னு சொல்கிறேன். திருமலையில் கஜ கஜங்கிற ஏரியா இல்லாமல் லோன்லியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணணும். கீச்சுங்கிற அந்த பறவைகளோட சத்தங்களையும் ரம்யமாக ரசிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரு முக்கியமான இடம்தான் இந்த ஹனுமந்த குளம், ஹனுமன் குண்டுன்னு அழைப்பாங்க. இந்த ஹனுமந்த குளத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா எதற்காக வந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் ஹனுமந்த குளம் வராதவங்க இந்த குளத்துக்கு, அதாவது இந்த ஹனுமந்த குளம் கோவிலுக்கு எப்படி வரணும்னு சொல்லிட்டு கைடு வீடியோ நம்ம சேனலில் போட்ட பின்னாடி பார்த்துட்டு போங்க. ஹனுமனை தரிசனம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களை வாங்கிக்கங்க. ரொம்ப முக்கியமான இடம் திருமலையில் இந்த ஹனுமந்த குளம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.